Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு again ஒரு bridal makeover vlog video தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு engagement makeover இருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து இப்போ நான் கிளம்பிட்டேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களை பிக்கப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம பிரைட் பிளேஸ்க்கு போக வேண்டியது தான் வேலை. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விலாக் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம பிரைடோட பிளேஸ் ரீச் ஆகியாச்சு. செம்ம வெயில் அண்ட் கொஞ்சம் தாகமாக இருந்ததுனால மாசா வாங்கி உள்ளே தள்ளிட்டு அண்ட் டக்குன்னு பிரைட் பிளேஸ்க்குள்ளேயும் போகியாச்சு. அண்ட் வீட்டில் தான் மேக் ஓவர் பண்ணுறோம். அவங்க ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா மேக் ஓவர் பண்ணுறதுக்கான ரூம் வந்து ஸ்பேஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வீட்டிலேயே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம ஹோட்டல் போக போகிறோம். பிரைட் வந்து ரெடியாக இருக்காங்க, மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் என்னோடய திங்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ தட் நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ பிஃபோர் ஃபேஸ் வந்து பிரைட்க்கு இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு கிளியர் ஸ்கின் தான், லைட்டாக டார்க் சர்க்கிள்ஸ் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமான ஹெல்த்தியான ஸ்கின் அவங்களுக்கு. அண்ட் கொஞ்சம் ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஷீட் மாஸ்க் போட்டு கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஹேரை வந்து ப்ரெப் பண்ணிடலான்னு ஹேர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மேக்கப்பும் அவங்க எப்படி கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிரைட்டாலாம் வேண்டாம், என்னோடய ஸ்கின் கலர் தாண்டி ரொம்ப பிரைட்டாக வேண்டாம், நேச்சுரலாக என்னோடய ஸ்கின் டோனே மேட்ச் பண்ணுற மாதிரி மேக்கப், கொஞ்சம் கிளாமாக கேட்டிருந்தாங்க. அண்ட் இதை சொல்லியே ஆகணும். அண்ட் பிரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் வெரியன். பிங்க் வந்து மோஸ்ட்டாக கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து இந்த அளவுக்கு பிங்க் மேலே க்ரேஸியாக இருக்க ஒரு பொண்ணு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அவங்க எல்லாத்துலேயும் பிங்க் பிங்க் பிங்க். எனக்கு வந்து கொஞ்சம் கூட கோல்டே வேண்டாம் ஐ ஷேடோவில், எனக்கு வந்து ஃபுல் பிங்க் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, நிறைய திங்ஸ் வந்து அவங்க பேசுகிறப்போ நிறைய பிங்க் ஓரியன்டாகவே பேசிகிட்டு இருந்தாங்களா. அப்போ தான் வந்து தெரிஞ்சிச்சு இவங்களுக்கு பிங்க்னால் ரொம்ப பிடிக்கும், பிங்க்னால் க்ரேஸி போல் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தான் வந்து தெரிஞ்சிச்சு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பிங்க் மேலே இவ்வளோ க்ரேஸியாக இருக்காங்க. அண்ட் வந்து ஐப்ரோஸ் முடிச்சிட்டேன். ஐப்ரோஸை வந்து இப்போ என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, பயங்கர ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் மட்டும்தான் மைனஸ், மற்றபடி வேறு எதுவுமே இல்லை அவங்க ஸ்கின்னில். பெருசாக அவங்களுக்கு வந்து ஸ்கின் கரெக்ட் பண்ணுற வேண்டிய வேலைலாம் இல்லை. ஸோ ஐலட்ஸ் மேலே நான் கன்சீல் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் எல்லாம் கன்சீல் பண்ணிவிட்டு நான் வந்து ஐ ஷேடோ வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் அவங்க கேட்ட மாதிரி நான் பிங்க் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பிங்க்கே கொஞ்சம் வந்து டெப்த் பண்ணுறதுக்காக லைட்டாக ஸ்மோக்டு, ஃபுல் ஸ்மோக்கி கிடையாது, லைட்டாக அந்த ஸ்மோக்ட் எஃபெக்ட்காக நான் வந்து காஜல் அப்ளை பண்ணி அதை டார்க்கன் பண்ணுறதுக்காக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். மற்றபடி ஸ்மோக்கி ஐ மாதிரிலாம் நான் க்ரியேட் பண்ணலை. அந்த டார்க் பிங்க்கை இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே அந்த பிளாக் கலர் வந்து நான் அப்ளை பண்ணேன். அண்ட் அவுட்டர் கார்னரில் வந்து டார்க் பிங்க் அண்ட் இன்னர் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா லைட் பேபி பிங்க்கில் வந்து கிளிட்டர்ஸ் மாதிரி, கிளிட்டர்ஸ் கிடையாது, லைட்டாக வந்து அந்த பிக்மெண்ட்ஸ் உள்ள ஒரு ஐ ஷேடோ இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்கின்ல வந்து எந்த வித கலர் கரெக்ஷன் அவ்வளோவா தேவை இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஐஸ் மட்டும்தான் அவங்களுக்கு கலர் கரெக்ட் பண்ணேன். அண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரை ஸ்கின் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் ஹைட்ரேஷன் தேவை அண்ட் மேக்கப் நல்லா பிளெண்ட் ஆகணும் அப்படின்ற ரீசனால் நான் கொஞ்சம் கோல்டு ஆயில், ஃபேஷியல் ஆயில் வந்து அவங்களுக்கு நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிட்டேன். நம்ம எந்த ஒரு ஸ்கின் கேர் வந்து ஃபேஸ்க்கு பண்ணாலும் நம்ம ஆப்வியஸாக நெக்குக்கும் பண்ணணும். ஃபேஸும் ட்ரையாக இருந்தால் ஆப்வியஸாக நெக்கும் வந்து ட்ரையாக தான் இருக்கும். நெக்குக்கு நீங்கள் எதுவுமே ஸ்கின் கேர் ப்ரெப் பண்ணாமல் நீங்கள் மேக்கப் போட்டிங்க அப்படின்னா பிளெண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஃபேஸ் பேஸ் மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். அந்த கலர் கரெக்ஷன் கன்சீல் பண்ணி அண்ட் ஃபேஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே வச்சு லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், அந்த பேஸ் மேக்கப் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிறதுக்காக. அண்ட் அந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸ்லையும் நெக்லையும் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ப்ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் அப்படின்ற ரீசன்னால் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாரீ வந்து வேறு கலர் அண்ட் செகண்ட் சாரீ தான் வந்து பிங்க். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிங்க் ஐ ஷேடோ அண்ட் பிங்க் லிப்ஸ் தான் இன்றைக்கி நான் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். அண்ட் செகண்ட் சாரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் ட்ரேப் பண்ண போகிறோம். வீட்டில் இருந்து நம்ம அகெயின் ஹோட்டல் போயிட்டு அவங்களுக்கு செகண்ட் சாரீ கொடுத்ததுக்கப்புறம் ப்ளீட் பண்ணி நம்ம வந்து அப்புறம் தான் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் பார்ட்டில் முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கான்டோரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் ஹைலைட்டிங் பார்ட் தான். ஸோ க்ரீம் ஹைலைட்டிங் பார்ட் வந்து நம்மளோட ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்காக ஃபோட்டோஸ் எடுக்கிறப்போ அந்த பார்ட்ஸ் தான் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ அதை ஹைலைட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்பு. ஸோ அதை தான் வந்து இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபேஸ் ஹைலைட்டிங் பார்ட் முடிச்சதுக்கப்புறம் அங்கே க்ரீம் கண்டென்ட் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அதை வந்து பவுடர் வச்சு கண்டிப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து லூஸ் பவுடர்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து காம்பேக்ட் பவுடர்ஸும் யூஸ் பண்ணலாம். மேக் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட் வச்சு நீங்கள் ஹைலைட் பண்ண பார்ட்டெல்லாம் வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்கப் வந்து அங்கே இங்கே நகரவே நகராது, நமக்கு லாங் லாஸ்டிங்காக அப்படியே வந்து இருக்கும். ஆரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஹைலைட்டிங் பார்ட் முடிச்சுட்டு நான் வந்து அகெயின் வந்து பவுடர், கான்டோர் அண்ட் ப்ளஷ், ஹைலைட்டர் அப்ளை பண்ணி அவங்களோட கம்ப்ளீட் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஃபிக்ஸர் வச்சு மேக்கப் நல்லா செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டக்குன்னு ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து போகியாச்சு. ஹேர் ஸ்டைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரைடல் ஹேர் ஸ்டைல் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைல் கேட்டிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்கு ரொம்ப ஹேர் திக்காக இருந்த ரீசன்னால் சிங்கிள் ட்விஸ்ட் வந்து ரொம்ப பல்ஜாக தெரிஞ்சிச்சு. அதனால் நான் டபுள் ட்விஸ்ட் மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். அண்ட் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாஸ்மின் வேணி அண்ட் வந்து ரோஸ் பிங்க் கலர், அதுலேயும் அந்த ஃப்ளார்லேயும் பார்த்திங்கன்னா அவங்க பிங்க் கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. பிங்க் வேணி வச்சு அவங்களோட கம்ப்ளீட் ஹேரை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் சாரீ ஃபுல்லாக ட்ரேப் பண்ணியாச்சு. அண்ட் சாரீலாம் வந்து நான் பிஃபோராகவே அவங்களுக்கு ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி வச்சதுனால சாரீ கட்டுறதுக்கு வந்து டிலே ஆகலை. ஃபர்ஸ்ட் சாரியும் ப்ளீட் பண்ணிவிட்டேன் அண்ட் செகண்ட் சாரியும் ப்ளீட் பண்ணிவிட்டேன். அண்ட் இதுக்கு இன்பிட்வீனில் அவங்களோட டேடி வந்து அவங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஜுவல்ஸ், மேங்டிக்கா எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அவங்களுக்கு லிப்ஸ்டிக் வச்சேன். லிப்ஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 லிப்ஸ்டிக்கை வந்து மிக்ஸ் பண்ணி அவங்க எக்ஸாக்ட் ஐக்கு வந்து அவங்களோட பிங்கை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக 3-4 மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த ப்ரைடும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸ்வீட். அவங்க ஃபேமிலி பயங்கர ஸ்வீட், சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டாங்க. நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க மேக் ஓவர் பண்ணிகிட்ருக்க கேப்பில். அண்ட் ஃபைனலாக வந்து அவங்களுக்கு பில்லை, ஹேர் ஸ்டைல் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து அவங்களோட ஃபைனல் லுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணி நம்ம ஹோட்டலுக்கு வந்து போக போகிறோம். அண்ட் வெளியில் வந்து அந்த சாரீ கலர் வந்து நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. 2 காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவங்க கேப் புக் பண்ணி அவங்களோடய வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நீ வெளிச்சமாகவே இல்லை, ஸோ அதனால் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் பொண்ணு வந்து வெல்கம் பண்ணுற அந்த வீடியோஸ் எல்லாம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு குட்டி கிளிம்ஸாக வந்து காமிச்சிருப்பேன். என் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் வாட்டர் ஃபால் வந்து வச்சுருந்தாங்க. உள்ளே வந்து நிறைய பெரிய ஃபிஷ்லாம் இருந்துச்சு. இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒயிட் ஷார்க்லாம் வச்சுருந்தாங்க. என் சூப்பராக இருந்துச்சு. வெளியில் அவுட் சைடே பார்க்குறப்ப ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அந்த ஆம்பியன்ஸு. என் உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இந்த ஹாலு. ஏன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃபோட்டோ ஷூட். அப்படியே நானும் போய் நைஸாக அந்த லைட்லேயே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் அப்படியே அந்த ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர்லேயே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணி செகண்ட் சாரீ கொடுத்துட்டாங்க. செகண்ட் சாரியும் நான் ஆல்ரெடி ப்ளீட் பண்ணி நான் அயன் பண்ணிலாம் வச்சதுனால ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ட்ரேப் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த பிங்க் வந்து அவங்களுக்கு செம்மையாக சூட்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஏன் பிங்க் பிடிச்சிருக்குன்னு இப்போ தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அந்த க்ரீன் ப்ளவுஸ் அண்ட் பிங்க் சாரீ காம்பினேஷனே வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த ஜுவல்ஸு, சாரீ எல்லாமே வந்து பக்காவாக அவங்களுக்கு சூட் ஆகி இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அவுட்கம். இதுதான் அவங்களோட செகண்ட் சாரீ. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நான் வந்து கிளம்பிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து அவங்க வந்து ஹாலில் போய் அந்த நலங்குலாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்து பிரைட் கிளம்பிட்டாங்க. ஸோ நான் வந்து அந்த நலங்கு வைக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்போ கொஞ்சம் வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் தெரியுது, மிஸ்டியை தனியாக விட்டுட்டு எங்கள் வீட்டில் எல்லோரும் பூட்டு போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. பாவம் பிள்ளை ரொம்ப பயந்துட்டுருக்கா. என்னை பார்த்தோன்னே அப்படியே மேலே ஒரே ஜம்ப்பு தான். அண்ட் ரொம்ப பயந்துட்டாப்புல. ஃபர்ஸ்ட் டைம் அவளை நாங்கள் வீட்டில் தனியாக விட்டுட்டு போகிறோம். அவளை தனியாக விட்டுட்டு போனதே கிடையாது. அண்ட் ஃபைனலி இப்போ தான் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். ஓகே, இந்த விலாக் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எனக்கே. பிகாஸ் டைமும் இருந்துச்சு, நோ ஹரிபரி, நோ ரஷ்.
பொறுமையாக பண்ணோம், பொறுமையாக எல்லாமே முடித்தோம். ஸோ அதோட ரிசல்ட்டும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் ஏதாவது ப்ரைடல் புக்கிங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ப்ரைடல் பேக்கேஜ் வந்து நான் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கிறேன். until then it's bye bye from Saranya. Take care.